महास्मै श्रीः गुरुवे नमः हरिः ओम् घनानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाभोस्त्रवस्त्रवं ज्येष्ठराजं ब्राह्मणस्पृधः शृणो विसीदासादं श्रीमहागणाधिपतये नमः। नमस्ते। ओम गजाननं भूतगणाधिसेवितं कविध्वजं भूफलसारभक्षितं मासुतं शोकविनाशकारणं तं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। ओम सुमुखच्चैकदन्तच्च कपिलो गजकर्णकः लम्बोदरच्च विघ्नो विघ्नराजो धूमकेतुः गणाधिपः फालचन्द्रहेरम्भः स्कन्धः पूर्वजः वक्रतुण्ड महाकायं कोटिसूर्यसमप्रभं निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम श्री महागणाधिपतये नमः। ओम मगमाध्यान्तदेवनां गमनादात् संकुलित घण्टारावं तथा देवताह्वाननाञ्चलं घण्टानादं कृत्वा ओम श्री महागणाधिपतये नमः। हरिः ओम देवीं वाचवजनयन्तः विश्वरूपा पशुवदन्तिः शानामुद्रेष्मुज्जन्वहनां धेनुर्वागस्त्वानुपतिष्ठितयतुः अयं मुहूर्तोऽभ्यो नमः पितृभ्यो नमः गुरुभ्यो नमः प्रदेवताभ्यो नमः श्रीसुब्रह्मण्येश्वरः स्वामदेवताभ्यो नमो नमः। हरिः ओम आचम्य केशवाय स्वाहा सना वासुदेव सत्वनाथक्षजः नारसमचदा जनार्दनरूपे निष्णाय महाश्रेष्ठ ब्रह्मणे नमः। ओम प्रेणानां यः वासं చూసి घंटे रुद्र समा श्रितः गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलस्मिन् सन्निधं कुरु पूतने అక్కడ పూజా సామగ్రి మీద ఆ వేల్ మీద ఇక్కడ పూజా సామగ్రి మీద నీ మీద కూడా నీరు జరుపు। ఓం హరిః ఓం అపవిత్ర పవిత్రో వా సర్వవస్తాంగతో వ్యవః యస్మరే పుండరీకాక్షం సవాహ్యబ్దృజిః పుండరీకాక్షః 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 రెండు అక్షరాలు చేత తీసుకో। నమస్కారం స్వామివారిని తెలుసుకో। ఓం సర్వణ భవాయ నమః అని తెలుసుకో। ओम हरिः ओम इति ध्यानं गांगेयं बहिर्गर्भं सर्वजलितं ज्ञानशक्तिं कुमारं ब्राह्मण्यं स्कन्ददेवं गुरुमतलमिदं कार्तिकेयं षडाश्यं सुब्रह्मण्यं मयूरध्वजरथसंवितं देवदेवं नमामि। ओम श्री सुब्रह्मण्येश्वरः स्वामदेवताभ्यो नमो नमः। ओम ध्यायामि ध्यानं समर्पयामि। आवाहयामि आवाहनं समर्पयामि। नवरत्नकस्य सुवर्ण सिंहासनं समर्पयामि। हरिः ओम வேலும் மயிலும் சேவல் துணை வேலும் மயிலும் சேவல் துணை உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே பருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பன
கணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து மூளை திரிக்க வரம்மாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சிரித்தயிறு கடித்து விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே துதிக்கும் அடி அவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிக்கவளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே இசைக்கிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கற விசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரை துதிர நினைத்த செயல் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திரைக்கடலை உடைத்து நீரை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடித்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் மறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எலச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் மறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எலச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரை துதிர நினைத்த செயல் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திரைக்கடலை உடைத்து நீரை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடித்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சுடற்பருதி
ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகத்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே இசைக்கிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து மூளை திரிக்க வரம்மாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேலே. వచ్చే సంవత్సరాలకి టైం అయితే బాగాలేదు కొంచెం పెళ్లి అయిపోతుంది
సెట్ అవుతుంది. ప్రతి సంవత్సరం వరకు 2027 వరకు జాగ్రత్త పడాల్సి ఉంటుంది. అది నెక్స్ట్ అభిషేకం చేస్తాం కాబట్టి ఇతను నమ్ముకున్న తర్వాత మనకు అపజయాన్ని ఉండదు, ఏ ప్రమాదం కూడా మనకి రాదు. అంటే మనస్ఫూర్తిగా ఉన్నాను అంటే ఉన్నాడు నన్ను రక్షిస్తాడు అందుకే. ఎందుకంటే వేడికి అభిషేకం ఏంటంటే వేడి వేరు మురుగుని వేరు కాదు, మురుగునే వేడి. కొన్ని దాని శక్తి ఎలా ఉంటుందంటే మనకేదైనా పూర్తిగా మనస్ఫూర్తిగా నమ్ముతాయి, మురుగని మనస్ఫూర్తిగా నమ్ముతాయి. మనకేదైనా ప్రమాదం ఉంది లేదా ఆపద ఉంది అని తెలిస్తే మురుగని పర్మిషన్ కూడా తీసుకోదట. మన ప్రమాదానికి మనకు వచ్చే ప్రమాదానికి వచ్చి మనకు ముందు అడ్డుగా నిలబడి మనం రక్షిస్తుంది నమ్మకం ఉంటే. అంతేదిగా ఆ వేలని రక్షిస్తుంది. విభూతి అభిషేకం చేసుకుంటే బయటికి వెళ్ళినప్పుడు ఉదయం కంపల్సరిగా స్నానం అయిపోవాలి, ఇష్టం వచ్చినట్టు తిరగడం కాదు. ఈ టైం కొంచెం మనకు తేడాగా ఉంది. ఖచ్చితంగా విభూతి నుదుటిని ఉండాలి. ఎక్కడికి వెళ్ళినా సరే ఇంట్లో అందరికి వెళ్ళినా కంపల్సరీగా విభూతి ఉండాలి. ఒక నమస్కారం పెట్టాలి. ఇలా శుక్రవారం కానీ మళ్ళీ మంగళవారం కానీ సోమవారికి పాయసం కానీ చక్కెర పొంగల్ కానీ చేసి నైవేద్యం పెట్టండి. కుదిరినప్పుడల్లా షట్కోణ దీపం ఇది 6 కోణాలతో దీపం పెట్టి నెయ్యి వేసి వీలైనంత ఆవు నెయ్యి తెచ్చుకోండి, లేదా చూసుకోండి. ఏది లేదంటే నువ్వులను తెచ్చుకొని దీపం పెట్టుకోండి. బయటికి వెళ్ళినప్పుడు కంపల్సరీగా స్నానం చేసే బండి ఎక్కడ మొదలు బండి ఎక్కి ఇలా ఉంది. అది లేదు ఇంకా మాకు ఇది ఉందంటే నువ్వు ఏదైనా దీక్ష తీసేసుకుంటే బెటర్, కానీ జాతకంలో వచ్చిన పరిస్థితులు అయితే ఉన్నాయి. ఏదో ఒక 40 రోజులు 48 రోజులు సోమవారం ఏ దేవుడిదని నేను చెప్పను, ఏదైనా పర్లేదు ఒక దీక్ష తీసుకొని శుభ్రంగా ఉండాలి. అది అంటే నిత్యం దేవుడు ఆరాధన అయితే జరగదు. మురుగునైతే సమస్య లేదు, నీ ఓపిక. అది ఇంకేమైతే ఇంక చెప్పనవసరం లేదు. మనకు ఒక్కసారి దీక్ష తీసుకొని మనస్ఫూర్తిగా నిలబడ్డాం అంటే అతను నువ్వే దిక్కని, అంటే ఏదో మొక్కుబడి దండం పెట్టడం కాదు, నువ్వే దిక్కని నిలబడగలదు. అంత ఇదిగా మనం ఉండగలిగితే అతను చూడగానే మన కళ్ళలో నీళ్ళు రావాలి. ఇప్పుడు మనం కష్టం వచ్చినప్పుడు ఏది చెప్పుకుంటాము, మన ఇల్లు కొనుక్కున్నప్పుడు కాలు కొనుక్కోవడం కూడా స్వామి మేము సంతోషంగా ఉన్నాం నీళ్ళు చెప్పగలగాలి. అప్పుడు నిజమైన భక్తి అవుతుంది. మనం కష్టం ఉన్నప్పుడు వెళ్ళి పాదం మీద పడిపోయి సుఖంగా ఉన్నప్పుడు దేవుని పట్టించుకోకపోతే మనం కష్టం ఉన్నా చెప్పుకోవాలి, సుఖంగా చెప్పుకోవాలి. కష్టంలో ఉన్నాము స్వామి రక్షించాలని చెప్తాము, అడ్డు పెడతాడు పొలాన్ని కష్టం తీసేస్తున్నాం. సుఖంలో ఉన్నప్పుడు కూడా అదే చెప్పాలి. మనం ఇల్లు కట్టుకున్నాము లేదా కారు కొనుక్కున్నాం ఏదో చేసుకున్నాం, మొత్తానికి వస్తువు కొనుక్కున్నాం తీసుకెళ్ళి స్వామి నీ అనుగ్రహం, నేను ఈ ఇల్లు కట్టుకున్నాను కారు కొనుక్కున్నాను నా ఇంట్లో మంచి కార్యక్రమం జరిగింది నీకు చెప్పగలగాలి. అది శుభం మంచి జరిగినప్పుడు ఊరందరికి చెప్పి లాస్ట్ వచ్చి దేవుడికి చెప్పడం, చెడు జరిగినప్పుడు ఫస్ట్ దేవుడి దగ్గరికి చెప్పడం. అంటే మీరు నేనని కాదు, మనిషికి లక్షణం అది. ఒక చెడు జరిగినప్పుడు దేవుడి దగ్గరికి వెళ్తాం, మంచి జరిగినప్పుడు ఊరందరికి చెప్పి ఆ తర్వాత దేవుడి దగ్గరికి వెళ్తాము. అది కాబట్టి మంచి అయినా చేయడం ఫస్ట్ భగవంతుడికి చెప్పడం అలవాటు చేసుకోవాలి. అది కుదిరితే ఏదైనా డేక్స్ తీసుకొని శుభ్రం ఉండడానికి ప్రయత్నం చేయాలి. అది ఇతను వదలకో, అతను పాదాలు పట్టుకున్న వాడికి ఎప్పుడూ నష్టం జరగదు. అది అంటే తల వరకు వచ్చింది తల బాగా పోయిందంటారు కదా, వస్తుతి ప్రమాదాలు మనకు చెడు జరగదు అంటే కష్టాలు రాకుండా ఉండవు. కాకపోతే కష్టాన్ని ఎదుర్కొనే ధైర్యం కూడా అతను ఇస్తాడు. అది ఏ కష్టం వచ్చినా వస్తువులన్నా చెయ్యి అడ్డు పెట్టి నేను ఉన్నాను మీకేం పర్లేదు అంటారు. కష్టాలు రావాలని నేను చెప్పను, వస్తాయి, కానీ ఎదుర్కొనే శక్తిని కూడా అతనే ఇస్తాడు. కాబట్టి ఎందుకంటే మనం చేసిన కర్మ ఒకటి ఉంటుంది, పూర్వజన్మ చేసుకున్నది ఎప్పుడు చేసుకున్నది ఉంటుంది. కాబట్టి ఖచ్చితంగా కష్టం మనిషి కదా కష్టాలు రాకుండా, అయితే దాన్ని నిలదొక్కునే ధైర్యాన్ని ఇస్తాడు. ధైర్యం ఉండాలి చెట్టు, అంటే ఆ ధైర్యం కూడా అతను. కాబట్టి ఎక్కడికి వెళ్ళినా సరే ఉదయం లెక్క ఖచ్చితంగా ముందు స్నానం అయిపోవాలి. అది జాగ్రత్తగా ఉంచుకోవాలి. అది వీటిని కంపల్సరీగా పెట్టుకోవాలి, నమ్మకంతో పెట్టు అవుతుందా. అది ఇంట్లో అందరూ కూడా జాగ్రత్తగా ఉంచుకోవాలి. வேலும் மயிலும் சேவல்